கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பரிகாரி. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். ஆண்டவர் நம்முடைய வியாதிகள் வேதனைகளிலிருந்து விடுதலையை தருகிற பரிகாரியாகிய கர்த்தர். யெகோவா ராஃபா என்பது அவரது நாமம். நானும் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கூறாமல் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்வதிலிருந்து அவரே நம்முடைய எல்லா வியாதிகளிலுமிருந்து நம்மை விடுதலையாக்க வல்லமை உள்ள தேவன். உலகில் ஒவ்வொரு வியாதிக்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ நிபுணர்களும் பலவிதமான மருந்துகளும் உள்ளது. ஆனாலும் எல்லா விதமான வியாதிகளுக்கும் சரீர பிரச்சனைகளுக்கும் பூர்ண சுகத்தை தருகிறவர் நம்முடைய ஒரே பரிகாரியாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம். வேதத்தில் ரட்சிப்பு ஒன்று மட்டுமே இலவசமாக காணப்படுகிறது. காரணம், அதற்குரிய கிரயத்தை கல்வாரி சிலுவையில் இயேசு தன்னுடைய இரத்தம் முழுவதையும் ஊற்றி கொடுத்து செலுத்திவிட்டார். மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனையின் பேரில் தான் இருக்கும். மேற்குறிப்பிட்ட வசனத்திலும் ஆண்டவர் நமது பரிகாரியாக காணப்பட வேண்டுமென்றால் நாம் அவருடைய சத்தத்தை கவனமாக கேட்க வேண்டும். அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். பிரியரே, குருடனாய் பிறந்த ஒரு மனிதரை சீஷர்கள் இயேசுவிடம் கொண்டு வந்து, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ இவனை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டபோது, இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான் என்று இயேசு கூறுகிறார். வியாதியா, வேதனையா, காரணமில்லாத காயங்களா? உங்களை கொண்டு தேவனுடைய கிரியை வெளிப்பட போகிறது. நமது பரிகாரியாகிய ஆண்டவரிடம் இந்த காலை வேளை நம்மை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, நன்றியுள்ள இருதயத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்திரே, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய நாமம் எங்களிலே மகிமைப்படத்தக்க விதத்திலே பயன்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.